வணக்கம் மக்களே, வெல்கம் டு பொன்மதி டிசைனர். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2ஓட பார்ட் 2 செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 2ல் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா மை ட்ரேசிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மாதிரியான ட்ரேசிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறேன், மற்றவங்க என்ன மாதிரியான ட்ரேசிங் டெக்னாலஜிஸ் டிப்ஸ் எல்லாம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதோட பார்ட் 2 தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ட்ரேசிங் அப்படின்றது வந்து என்னதுன்னா ஜஸ்ட் ஒரு டிசைனை வந்து கிளாத்தில் நம்ம காப்பி பண்ணுறது தான் ட்ரேசிங். அந்த ட்ரேசிங்கை வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து என்னதுன்னா கார்பன் ஷீட்டை யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று வந்து கார்பன் ஷீட் இல்லாமல் பண்ணுறது. மேஜராக வந்து மேக்ஸிமம் எல்லோரும் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக அந்த டிசைன் வரணுன்றதுக்காக. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, நல்லா அட்வான்ஸ்டாக ஒரு 20 இயர்ஸ்கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, அவங்க வரைஞ்சால் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் அப்படின்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாகவே ட்ரா பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் டைலர்ஸ்லாம் வந்து அவங்க பார்த்த உடனே வரைவாங்க இல்லையா, சாக் பீஸில் டேரெக்டாக மார்க் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க டைலர் கம் ஆரி ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து அவங்கள ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கலாம். இப்போ தான் நம்ம பேசிக் கற்றுக்குறோம், ஆரி ஒர்க்கே எனக்கு டைலரிங்கே தெரியாது, நான் ஆரி ஒர்க் தான் இப்போ கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து இந்த கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். கார்பன் ஷீட்டுன்றது இது மாதிரி இருக்கும், ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். ஸோ 2 kinds ஆஃப் கார்பன் ஷீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கார்பன் ஷீட் எப்படின்னா இதோ இந்த மாதிரி இருக்கும் கார்பன் ஷீட். கேமராலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கலர், இதோட டல். இந்த 2 கலர் மட்டும்தான் நம்ம கிளாத்தில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கார்பன் ஷீட் வச்சு எப்படி டிசைன் பண்ணணுன்றதை நான் ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கார்பன் ஷீட்டில் வந்து நான் டைரெக்டாகவே ஒரு ட்ராயிங் வரைய போகிறேன். ஒரு ஃப்ளவர் வரைகிறேன், அதுக்கு பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கார்பன் ஷீட்லேயும் வந்து நம்ம ரொம்ப அழுத்தியெல்லாம் வரைய முடியாது, ஸோ அது கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வரையும் போது கொஞ்சம் ஷார்ப்பாக வரையாதீங்க. நான் வரைஞ்சிருக்கேன் தெரியுதா? ஸோ நான் வரைஞ்ச ட்ரேஸ் வந்து இதில் உங்களுக்கு கிளாத்தில் டேரெக்டாக வந்துருச்சு. இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ். நம்ம கார்பன் ஷீட்டை டேரெக்டாக வச்சு அது மேலே டிசைனை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கார்பன் ஷீட் இல்லாமல் எப்படிலாம் டிசைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக் பீஸ். ஸோ மேஜராக நம்ம வந்து ப்ளவுஸ் பண்ணுறோம்னா நெக் டிசைன் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், கரெக்ட்? ஸோ அதனால் நெக் டிசைனில் வரைகிறதா இருந்தால் யூ ஷேப் இது மாதிரி டேரெக்டாகவே நம்ம நெக்கெல்லாம் வரைஞ்சிக்கலாம். இல்லை டேரெக்டாகவே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு செக்டு பேட்டர்ன் வரைதா இருந்தால் இது மாதிரி நம்ம டேரெக்டாகவே கிளாத்தில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா ட்ராயிங் பண்ண முடியும், நான் வந்து கரெக்டாக பண்ணுவேன், எந்த டிசைன்ஸும் நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க வந்து இது ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்டு கார்பன் ஷீட்